ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று மார்னிங் எடுத்த வீடியோ. ஒரு 3 மணிக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடிட் பண்ண உட்காந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கிளம்புறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சார் கிளாஸ் எடுக்கிற டைம் வந்துருச்சுன்னு சொல்லி அந்த நேரம்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஒரு சமையல் பண்ணுறது எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் ஒன்றும் பேசாமல் உட்காந்துருப்பேன். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம் கோலம் போடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையே நடக்கும் கிச்சனில். இது மாதிரி அவர் கிளம்புனதுக்கப்புறம் டின்னர் பண்ணிவிட்டு எடிட் பண்ண உட்காந்தது என்னவோ 11:30 மணிக்கு மேலே தான். என் கூட வேலை செஞ்ச பொண்ணோட அப்பா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார். அது எனக்கு நேற்று தான் தெரிய வந்தது. ஃபோன் பண்ணி விசாரித்தேன். அவங்க வந்து இந்த சைலண்ட் அட்டாக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இறந்துருக்காரு. அப்படியே வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது அப்படியே உட்காந்துட்டார் அந்த திண்ணையில் உட்காந்துட்டு இறந்துட்டு தான் அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் எந்த ஒரு ஃபைனான்ஷியல் டீட்டெயிலுமே இவங்களுக்கு தெரியல. யார்கிட்டேருந்து காசு வரணும், இல்லை நம்ம யாருக்காவது திருப்பி கொடுக்கணுமா, எவ்வளோ வந்துட்டு சேவிங்ஸ் வச்சுருக்கோம், எந்தெந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, என்ன ப்ராப்பர்ட்டின்ட்டு எவ்வளவோ இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இவர் ஒய்ஃப் கிட்ட கூட ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏன்னா இது சடனாக இருந்ததுனால அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி இடையில ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போல. அதனால் வந்துட்டு இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ட்ரபிளாக இருக்குது. அப்போ தான் நான் வந்துட்டு ஒரு லாயரை பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும்ல, பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் பெரிய சிரமமாக இருக்கும். ஏன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்ட்டா அந்த ப்ராப்பர்ட்டி அங்கே போகும். பட் ஆனால் இப்போ யாராவது எனக்கு கடன் கொடுக்கணும், இவங்க இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டா நமக்கு எப்படி தெரிய வரும்? ஸோ அன்னெசரி நம்ம யாருக்காவது காசு நமக்கு யாராவது திருப்பி கொடுக்கணும் அப்படின்ட்டு அதுவும் நமக்கு தெரிய வராது. இப்போ இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு அந்த பேப்பர்ஸ் எங்கே இருக்குது, ஏன்னா பணமெல்லாம் வாங்கணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியல, அந்த லேடிக்கு, அவங்க அம்மாவுக்கு. அப்புறம் இவ தான் வந்துட்டு ஸ்டெப் எடுத்து எல்லா வேலையும் பண்ணுறா. பட் ஆனால் ஸ்டில் வந்து நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு என்கிட்ட நேற்று சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நான் சொன்னேன், என்னால் ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் தான் என்னால் கொடுக்க முடியும், வேறு மித்தபடி எனக்கு எதுவும் உதவ தெரியல. அதனால் ஒரு சில ஐடியா மட்டும் என்னால் முடிஞ்சதை கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் முடிஞ்சால் சண்டே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. இவர் ஏன் அடிக்கடி என்கிட்ட ஃபைனான்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம கொஞ்சம் காசு வச்சுருக்கோமோ நிறையா வச்சுருக்கோமோ அதை பாதுகாத்து வைக்கணுங்கிறது பெரிய விஷயம். அது நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு அந்த ஒரு தாட்டே வராது. ஸோ ஒன்றும் நடக்காது அப்படின்ட்டு நினச்சிட்ருப்போம். அதுதான் அங்கே பிரச்சனையாக போயிடும். ஸோ இவர் என்கிட்ட சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது முன்னெல்லாம் நான் வாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். சில நேரம் டைமே இருக்காது என் வேலையை பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி இருக்கும். நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். இவர் பேசும்போது காது கொடுத்து அப்படி கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ வந்து ஏன் இப்படி பேசினார் என்கிட்ட அப்படின்னு சொல்லி எனக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. முன்னெல்லாம் என்னோடய வேலையை பார்க்குறதுக்கு நேரம் சரியாக இருக்கும். இவர் இந்த மாதிரி ஏதாவது பேசும்போது ஒரு 5 நிமிஷம் உட்காந்து கேட்டுருவேன். நான் வாட்டுக்கு அப்புறம் கிளம்பிடுவேன். இப்போ தான் வந்துட்டு நானே வாலண்டியராக போயிட்டு சில விஷயங்கள், சில டவுட்டெல்லாம் நானே வந்து இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதாவது லைஃப்பை ஃபேஸ் பண்ணுற அந்த ஒரு ஸ்டாமினா, ஒரு ஸ்ட்ரென்த் எப்போ வரும் அப்படின்னா அந்த டிஃபிகல்ட் டைம் எப்போ நம்ம க்ராஸ் பண்ணி வரோமோ அப்போ தான் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட் டைம்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. ஸோ அதனாலேயே வந்து நமக்கு ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் சரியாயிடும், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நமக்கு வந்து அப்படி தாண்டி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதோட டஃப் சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்ம அப்படியே அதை கலந்து போய்கிட்டே இருக்கோம். எனக்கு வந்து இந்த விளக்கேற்றுறது, இந்த பிரம்மதீபம் போடுறது, ஸ்லோகம் சொல்கிறது, பூஜை பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சம்படி யாரோ இருக்காங்க, நம்மளையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு நமக்கும் காப்பாற்றுறதுக்கு யாரோ இருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையிலேயே வந்து நிறையா என்னோடய பல நாள் பிரச்சனை எல்லாமே வந்துட்டு அப்படியே நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். ஒருத்தரோட கஷ்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டா எப்படி இருக்கணுங்கிறத விட எப்படி இருக்கக்கூடாது, எப்படி நம்ம சேஃப்கார்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அவ கூட. பேசிவிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் நான் சண்டே ஈவினிங் வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு ஸ்கூலில் புக்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு புக்ஸும் வாங்கின்னு வந்துட்டு யூனிஃபார்ம் வாங்க போனால் ஸ்டாக் இல்லை. ஸோ யூனிஃபார்முக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்தாச்சுது. இனிமேல் தான் லன்ச் பண்ணணும். கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு டீ குடிச்சிட்டு இவர்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்.